இயேசுவின் மதுர இருதயமே உம்மை நாடி வந்தோம் எம் நம்பிக்கையே. போற்றுகிறோம் உம்மை புகற்றுகிறோம், வாழ்வென உம்மை வணங்குகிறோம். போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம், வாழ்வென உம்மை வணங்குகிறோம். இயேசுவின் மதுர இருதயமே உம்மை நாடி வந்தோ எம் நம்பிக்கையே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, திருஹ்ருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நன்னாளில், மாதத்தின் முதல் நாளில், முதல் வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த நாளிலே இந்த திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவி ஆவியே. விசுவாசத்தோடு எல்லோரும் மீண்டுமாக ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவி ஆவியே. யாரிடம் போவோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன, நிலையான வாழ்வு உம்மிடம்தானே உள்ளன. யார் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் நீர்தானே. 1000 தலைமுறை வரைக்கும் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இதோ விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன். என்னையும் என் வீட்டாரையும் என் உற்றார் உறவினர்களையும் என்னை வெறுப்போரையும் என் மீது பகைமை உள்ளம் கொண்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் நீ ஆஸ்வதிப்பீராக. தூய ஆவியின் அனல் நாம் ஒவ்வொரு மீதும் இறக்கப்படுகிறது. நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் உன் வாழ்க்கையை வெறுத்துக் கொள்ளாதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். தூய ஆவின் வல்லமை பெற்ற பிள்ளை நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் மனம் உடைந்து போகாதே. நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே ஆண்டவர் இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். மன கஷ்டங்களோடு வந்திருக்கிறீர்களா? நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆவியின் அனல் நமக்குள் இறங்கட்டும், ஆவியின் வல்லமை நமக்குள் இறங்கட்டும். ஆவியினுடைய வல்லமை நமக்குள் இறங்கி நமக்குள் இருக்கும் அசுத்தங்கள், நமக்குள் இருக்கும் அனைத்து விதமான பலவீனங்கள், நமக்குள் இருக்கும் அனைத்து விதமான சோதனைகள், அனைத்து விதமான நெருக்கடிகள், அனைத்து விதமான கஷ்டங்கள், அனைத்து விதமான ஏமாற்றங்கள், அனைத்து விதமான மன காயங்கள், குடும்ப பாரங்கள், தொழில் நஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நாளிலே உனக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை பெற்ற பிள்ளையாக இந்த நாளிலே ஆண்டவர் உறுதி மாற்றுகிறார். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 அருள் வாக்குகள் 46 முதல் 52 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும்
இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்பிக்கை ஆண்டிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை ஆண்டிலே திருச்சபை நம் ஒவ்வொருடைய நம்பிக்கையிலும், கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் உறுதி பெற நம்மை அழைக்கின்றது. இயேசுவின் திரு இதய ஆண்டோடைய திருத்தலத்தை நீங்கள் எல்லோரும் இன்று நாடி வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அந்த திரு இதய ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு தான் இங்கே வந்திருக்கீர்கள், அப்படித்தானே? நம்பிக்கை இல்லாமல் யாரும் நிச்சயமாக இங்கே வந்திருக்க முடியாது. இந்த திரு இதய ஆண்டவர் நான் கேட்பதையெல்லாம் கொடுப்பார், நிச்சயமாக என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். என்னுடைய திருப்பலியிலும் தந்தையோடு அழகாக இந்த பாடலை பாடினார்கள், தியான பாடலாக. தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி நற்செய்தியிலும் ஆசி கேட்ட அந்த பகுதியை தான் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். எங்களுடைய இதயம் உம்முடைய இதயத்தை போல் மாறச் செய்ய வேண்டும் என்றாரின்றோம். அந்த ஆண்டவர் இயேசுவை போல நம் அன்பிலே வளர்ந்து அந்த ஆண்டவர் இயேசுடைய அன்பில் நாம் நம்பிக்கை வைத்து வாழ முயற்சி எடுப்போம். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உடனே செய்வார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் கேட்டது கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையில் வளர நாம் முயற்சி எடுப்போம். இந்த திரு ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். நற்கருணை ஆராதனையின் போது எவ்வாறு அன்றைக்கு இயேசு நீ புறப்பட்டு போம், உடைய மகன் குணமடைவான் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலேயே உடைய மகன் குணமடைந்தது போல நீங்கள் நற்கருணை ஆண்டவன் கேட்கின்ற அதே நேரத்திலேயே உங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்கக்கூடியவர், நோயாளிகளை குணப்படுத்தக்கூடியவர், நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நிறைவேற்றக்கூடியவர் ஆண்டவர் இயேசு. இந்த திரு இதை ஆண்டவருடைய அன்பிலே நம்பிக்கை வைத்து நாம் வாழ முயற்சி எடுப்போம். இந்த திருப்பலியிலே அவர் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையிலே வளர தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் இணைந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி
பாடுவதாவது அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே அனைத்தையும் நான் வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புண்ணியத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகமுடைய தூய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கையும் எங்களை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடினோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடவா. அவர் பாடுபட மனமூந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தும் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவன் நாங்கள் கிறிஸ்து இறப்பையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தெரிந்த அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் வரிய தகுந்த உங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலின் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர், உமது நம்பிக்கை நலமாக்கிற்று என்று சொல்லி பார்வையற்ற பர்த்திமைக்கு உடனே பார்வை அளித்தவர். இது நம் உள்ளத்தில் வந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் உடனே நிறைவேற்றுகின்ற இறைவன் இவரே. இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வு தருவதாக. மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க எங்கள் தந்தையே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது இரக்கத்தை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவை போல் எல்லா மீதும் அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்து ஒரு நாள் அவருடைய மகிமையில் பங்காளிகளாக திகழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேவாதி